வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். என்ன வந்திருக்கேன் பார்க்குறீங்களா? பேபி கஞ்சி. ரொம்ப டிலே ஆகிடுச்சு, அதுக்காக ஒரு சாரி கேட்டுக்கிறேன். அந்த பேபி கஞ்சி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக என்னோடய பேரெல்லாம் வந்து 1 வயசு இருக்கிறதுலேருந்தே நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். 10 மாதத்துலலாம் நான் வந்து லிக்விடாக கொஞ்சமாக போட்டு லிக்விடாக கலந்து பாட்டிலில் ஊற்றி கொடுத்தேன், ரொம்ப தண்ணியாக. 1 வயசுக்கு அப்புறமே கொஞ்சம் நன்னா சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணலாம். ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைகள் வந்து நல்லா அந்த மசில்ஸ்லாம் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், போன்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்கும். கீழே விழுந்தால் கூட அடிப்பட்டால் கூட வலிக்காது அவங்களுக்கு, ஜாலியாக இருப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், இது ரொம்ப ஹெல்த்தி கஞ்சி. அதாவது என்ன சொல்லுவாங்க, பேஸ்மெண்ட் நல்லா இருந்தால் தான் பில்டிங் நல்லா இருக்கும்னுவாங்க. அந்த மாதிரி பேஸ்மெண்ட் நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்துடணும். கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக. அதனால் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நம்ம குழந்தைக்கு ஹெல்த்தியாக காய்கறிகள், நான் சொன்னேன் இல்லை, சூப்பெல்லாம் எப்படி பண்ணணும், மிளகு சீரகம் போட்டு எந்த காயாக இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணணும். அந்த மாதிரி தக்காளி பூண்டெல்லாம் சேர்த்து அழகாக ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சூப் பண்ணி அந்த தண்ணியை கொடுத்துட்டு அந்த காயை கூட மசிச்சு ஊட்டிடலாம் நீங்கள். ஸோ சூப்பு இந்த மாதிரி கஞ்சிலாம் கொடுக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு 5-6 வருஷம் கஷ்டப்பட்டாலும் ஒரு ஹெல்த்தி பாடி உங்கள் குழந்தைக்கு கொடுத்துட்டீங்க. இம்யூனைசேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும், எதிர்ப்பு சக்தி இருக்கும், அனாவசியமாக வியாதி வராது, ஹெல்த்தியாக இருப்பான், ஆக்டிவாக இருப்பான். சரிங்களா? இப்போ நம்ம கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டும் நான் சொல்கிறேன். அப்படி உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் எல்லா பொருளோட பேரும் அளவும் கொடுத்துட்றேன். நீங்கள் பொறுமையாக பார்த்து எழுதி வச்சு வாங்கி கூட நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? இப்போ பண்ணலாமா? வரீங்களா? ஓகே. ரொம்ப சிரிப்பு வந்துட்டு போல இருக்கே எல்லாருக்கும். ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தோம், மாமியும் மேடமும் ஒன்றுமே போடாமல் விட்டுட்டாலேன்னு வருத்தப்படுறது எனக்கு தெரிஞ்சிடுது. ஆனால் என்ன பண்ணுறது, கொஞ்சம் லேட் ஆகிடுது. நான் கண்டிப்பாக பண்ணுவேன், ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்துப்பேன், அவ்வளோதான். சரிங்களா? வாங்க இப்போ பார்க்கலாம். இப்போ நான் இது என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், கம்பு, அது ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். எதையுமே நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் சிம்மில் தான் வச்சுக்கணும், பொறுமையாக தான் வறுக்கணும். வறுக்கிறதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆகும். நான் வந்து போட்டுட்டு எடுக்கும்போது காமிக்கிறேன், இப்படி ஒன்றா காமிக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. மொத்தமாக வறுத்த பிறகு நீங்கள் அப்படியே கஞ்சி அரைச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு நீங்கள் வெல்லம் போட்டு கொடுக்குற மாதிரி இருந்தால் ஏலக்காவை தனியாக பொடி பண்ணி வச்சுட்டு ஒரு சிட்டிகை போட்டு வெல்லம் போட்டு காய்ச்சி கொடுக்கலாம். சப்போஸ் உப்பு போட்டு கொடுக்குறதா இருந்தால் ஒரு சிட்டிகை உப்பு போட்டு காய்ச்சும் போது கொடுக்கலாம். ஏன்னா நான் இதில் ஏலக்காய் ஏன் சேர்க்கலை அப்படின்னா, நீங்கள் உப்பு போட்டும் கொடுக்கலாம், சக்கரை போட்டும் கொடுக்கலாம். அதனால நான் வந்து இதில் ஏலக்காய் சேர்க்காமல் பண்ணுறேன். நீங்கள் ஏலக்காவை தனியாக பொடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ஸ்வீட் கஞ்சி கொடுக்கலாம், ஒரு நாளைக்கு உப்பு கஞ்சி கொடுக்கலாம். சரிங்களா? உங்கள் சாய்ஸ் அது. பாருங்கள், இப்போ கம்பு வறுத்தாச்சு. அதை நம்ம இந்த இதில் தட்டில் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதுதான் பார்லி. இதை இப்போ வறுக்க போகிறேன், 100 கிராம். சரிங்களா? இங்கே பாருங்கள், இப்போ நம்ம பார்லியை வறுத்தாச்சு. எல்லாமே 100 கிராம் தான். பார்லி 100 கிராம், கம்பு 100 கிராம். இப்போ சோளம், பாருங்கள். இந்த சோளம் மாத்திரம் போடும்போது நான் காமிச்ச கலரை பாருங்கள், இப்போ எடுக்கும்போது கலரை பாருங்கள். நல்லா வெடிக்கும். வெடித்த பிறகு தான் எடுக்கணும் சோளம், ஏன்னா அது உள்ள ஒரு நீர் இருக்கும். சரிங்களா? அதனால் அந்த டிஃப்ரென்ஸை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, திணை போட போகிறோம். திணை இது தோலோடு இருக்குன்னு. சரிங்களா? அன்பாலிஷ்டு. சரிங்களா? இப்போது நம்ம 4 வறுக்கிறோம், 4மே 100 கிராம். சரிங்களா? திணை வறுத்தாச்சு. திணை அப்படியே கொட்டிடுறேன். இப்போ 4 ஐட்டம் வறுத்துட்டோம். இப்போ 5ஆவது வந்து சோயா. இந்த 50 கிராம் சோயாவை இப்போ போட்டுருவோம். பாருங்கள், நம்ம சோயா வந்து போட்ட சைஸை விட பெருசாகும், அப்படியே பம்ப் ஆகி கொஞ்சம் பெருசாகும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த ஹீட் ஆனவொடனே எல்லாம் பம்ப் ஆகி ஒரு சுற்று பெருசாகிடும். அவ்வளோதான், அப்படியே நீங்கள் எடுத்துட வேண்டியது தான். நம்மளோட சோயா வந்து வறுத்தாச்சு. 5 ஐட்டம் முடிஞ்சிடுது. பாருங்கள், இப்போது பச்சை வேர்க்கடலை வறுக்க போகிறோம். இது நீங்கள் வந்து 100க்கு பதிலாக 80 போட்டு கூட பாதாம் முந்திரியை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து 100 போடுறேன் நான். பாருங்கள், வேர்க்கடலை கூட வறுத்தாச்சு, அதையும் இப்போ சேர்த்துட்றோம். அடுத்ததாக வந்து மூக்கடலை, அதாவது கருப்பு மூக்கடலைன்னு கேட்டு வாங்கணும். இது வந்து 50 கிராம் தான் போடுறேன். சரிங்களா?
எங்கள் பேரனுக்கு வந்து இனிப்பு பிடிக்காது, உப்பு தான் பிடிக்கும். அதனால் உப்பில் தான் சாப்பிடுவார். உப்பு போட்டு கஞ்சி காய்ச்சினா சாப்பிடுவார். அப்புறம் 2 வயசுக்கு மேலே வந்து கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்க ஆரம்பித்தார். அப்புறம் வெல்லம் இப்போ வந்து குடிக்கிறது இல்லை. இப்போ வந்து அவர் கஞ்சிலாம் குடிக்கிறது இல்லை. இப்போ ஃப்ரூட் ஜூஸஸில் இறங்கிட்டார். அதனால் நீங்கள் ஃப்ரூட் ஜூஸஸ் கூட கொடுக்கலாம். பாருங்கள், நமக்கு அதுக்குள்ளே வந்து நம்மளோட மூக்கல்ல வறுத்துட்டு இங்கே பாருங்கள் சூப்பராக அதையும் கொட்டிட்டோம். 50 கிராம் தான் மூக்கல்ல போட்டிருக்கேன். ஆனால் வந்து இது மழை காலம் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், பச்சை பயிறு இருக்குல்ல, பாசிப்பருப்பு, அது முழுசாக வாங்குகிறோம்ல தோலோட, இது வந்து நான் வந்து 50 கிராம் தான் போட்டிருக்கேன். ஆனால் வெயில் காலமாக இருந்தால் இதை நீங்கள் சேர்த்துக்கலாம், ஜாஸ்தி வைக்கலாம், 100 150 அப்படி போட்டுக்கலாம். பாசிப்பருப்பு வந்து வெந்துட்டு வறுத்துட்டோம், அதையும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து கோதுமை, சம்பா கோதுமை 100 கிராம், சிவப்பரிசி 100 கிராம், ரெண்டையும் ஒன்றா போட்டுறேன். ரெண்டும் ஒரே ஈக்குவல் வெயிட்டு தான், அதனால ஒன்றா போடுறேன். நீங்கள் ஏதாவது ஒன்றா போடுறதா இருந்தால் ரெண்டும் ஒரே கேரக்டர் இருக்கிறதா ஒன்றா போடுங்க. இல்லைன்னா ஒன்று சீக்கிரம் தேஞ்சிடும், ஒன்று வறுப்படாது. கோதுமையும் திக்கு, சிவப்பரிசியும் ரொம்ப திக்குன்றதுனால ரெண்டையும் சேர்த்து ஒன்றா போடுறேன் நான். இது 100 கிராம், அது 100 கிராம், 200 கிராம். சிவப்பரிசி கூட நீங்கள் குழந்தை கொஞ்சம் பெருசாகிடுத்து, 2 வயசு ஆகிடுச்சுன்னா சிவப்பரிசியை கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துட்டு சோளத்தை கட் பண்ணிடலாம். அதாவது வீடியோ மாத்திரம் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தான் கரெக்டாக புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்று எப்படி வறுபட்டிருக்கு என்ன ஏதுன்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியாது. அப்புறம் டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அதனால் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதை நான் காமிக்கும் போது க்ளோஸ்அப்பில் என்ன ஸ்டேஜில் இருக்குது, முதல்ல போடும்போது எப்படி இருந்தது, வறுத்த பிறகு எப்படி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். எங்கள் பேரன் வந்து குட்டியாக இருக்கும்போது நான் ஒரு பாட்டு பாடுவேன். அதாவது மடியில் வச்சுட்டு யானை அழகரான அழகரும் சக்கரும் ஏறுமான, கட்டிக்கரும்பை உடைக்குமான, காவேரி தண்ணியை குடிக்குமான, யானை வந்ததான் தோப்புல, அப்போ பழுத்ததான் மாம்பழம், குதிரை வந்ததான் தோப்புல, குளுங்க பழுத்ததான் மாம்பழம், குட்டி யானைக்கு கொம்பு முளைச்சதான் பட்டணமெல்லாம் பறந்து ஓடி போச்சான். இப்போ அவனே அந்த பாட்டை வந்து பாடுவானா? அவன் இப்போ அந்த வீடியோ காமிச்சா, என்னம்மா ரொம்ப ஃபன்னியாக இருக்கு அப்படின்னு கேட்குறான். என்ன எப்படி இருக்குது பாருங்கள், பசங்க வளர்ந்துட்டவுடனே என்னம்மா ரொம்ப ஃபன்னியாக இருக்கு அப்படின்னு கேட்குறான் அந்த பாட்டை பார்த்துட்டு. அவரே பாடுவார், நான் யானைன்னா அழகரானன்னு, அழகரும் சக்கரம் ஏறுமான, அப்படி அவர் பாதியாக எடுத்து கொடுத்தா பாடுவார். 1 வயசு 1.25 வயசில். அதை நான் வீடியோ போட்டு காமிச்சேன். அதுக்கு அவர் சொல்கிறார், என்னம்மா ரொம்ப ஃபன்னியாக இருக்குது அப்படின்றார். பாருங்கள் எப்படி பொரிஞ்சிருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இதை கொட்டிட்டோம்மா. அதுக்கப்புறம் இதை பாருங்கள், இதில் பருப்பெல்லாம் இருக்கிறதுனால இவ்வளோ பிஞ்சு சுக்கு, இது மாத்திரம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஏன்னா குழந்தைன்றதுனால லைட்டாக இவ்வளோ இருந்தால் போதும். இந்த சுக்கை கொஞ்சம் லேசாக வறுத்துட்டு இடிச்சிட்டு பொடி பண்ணணும். இது இப்போ வறுத்துடுறோம், இடிச்சிட்டு பொடி பண்ணோம். இது அப்படியே அந்த சூடு இருக்கட்டும். அதுலேயே நம்ம என்ன பண்ணலாம், கேழ்வரகை வந்து ஒரு 100 கிராம் போட்டுடலாம். இந்த கேழ்வரகு 100 கிராமு அதை வந்து இந்த சுக்கோடு போட்டுடுறேன். ஏன்னா அந்த சூட்லேயே ரெண்டும் வறுத்துடும். இதை வறுத்துருவோம், சரிங்களா? இந்த உடச்ச கடலை இது ஒரு 50 கிராம் என்ன இது. அப்புறம் இந்த பாதாம் முந்திரி இருக்குது பாருங்கள், பாதாம் முந்திரி, இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், கேழ்வரகு வறுத்த உடனே ஸ்டவ் அணைச்சிட்டு அந்த சூட்டில் அப்படியே போட்டுற போகிறோம், சரிங்களா? இது எல்லாத்தையும் ஒன்றா பாருங்கள். இதை அணைச்சாச்சு இந்த கேழ்வரகு. அதுலேயே வந்து நம்ம இந்த பாதாம் முந்திரி உடச்சக்கடலை எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துட்டு அப்படியே விட்டுடணும். இந்த பாண்டி சூட்டுக்கும் அந்த கேழ்வரகு சூட்டுக்கும் அது அப்படியே இருந்தால் போகிறோம், சரிங்களா? அவ்வளோதான். இது இந்த சூடு ஆறின உடனே எல்லாத்தையும் மிக்சியில் அரைக்கிறதோ இல்லை மிஷினில் அரைக்கிறதோ அவங்கவுங்க சாய்ஸ். பாருங்கள், நார்மலாக வந்து கருப்பு கவுனி யூஸ் பண்ணுறதில்ல, ஆனால் நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து 100 கிராம் தான் போட்டிருக்கேன், ஆனால் ரொம்ப ஹெல்த்தி, கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இதை வந்து அது அப்படியே கொஞ்சம் பொரியும், அவ்வளோதான். அப்படி வறுத்தா போகிறோம். இந்த அரிசி வந்து சுட்டு பொரிக்கும் போது ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இப்போ எல்லாம் வறுத்தாச்சா?
வறுத்ததெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன், பெரிய தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுருக்கேன். நல்லா ஆறினோடனே நீங்கள் மிஷின்லேயும் அரைச்சிக்கலாம், மிக்சிலையும் அரைக்கலாம். நான் உங்களுக்கு மிக்சியில் எப்படி அரைக்கிறது அப்படின்றத சொல்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சோன்னா சீக்கிரம் நல்லா ஃபைன் பவுடராக வரும். அதை வந்து ஜலிக்கவும் ஜலிச்சுட்டு திப்பி இருந்ததுன்னா எகெயின் போட்டு அரைக்கணும். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு டம்ளர் போட்டிருக்கேன். அதை நல்லா நைஸாக அரைக்கிறேன். அரைச்சதை வந்து உடனே ஜலிச்சிடுறேன். இதில் நான் வந்து ஏலக்காய் போடல, ஏன்னா உப்பு போட்டும் சாப்பிட்லாம் அப்படின்றதுனால. நீங்கள் வெறும் இனிப்பு தான் அப்படின்னா இந்த அரைக்கும்போது கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சதை என்ன பண்ணுறேன், ஜலிக்கிறேன். ஜலிச்சு முடித்தோடனே ஜல்லடையில் வந்து திப்பி இருக்கும். அதை வந்து திருப்பியும் மிக்சி பாத்திரத்தில் போட்டு அந்த பவுடர் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல, அந்த தானியங்களெல்லாம் போட்டு இப்படியே ஒவ்வொரு பேட்சாக அரைச்சிங்கன்னா கடைசியில் கொஞ்சம் தான் திப்பி இருக்கும். அதை நல்லா ஒரு சுற்றிட்டு இதோட கலந்துடலாம். பாருங்கள், இப்படி நைஸாக அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறோம். இங்கே பாருங்கள், தண்ணி ஊற்றிடுறோம். கரைச்சிட்டு நல்லா கரைச்சிடணும், கட்டி முட்டி இல்லாமல் கரைச்சிட்டு இந்த கொதிக்கிற தண்ணி, ஒரு டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதை என்ன பண்ணணும், இதை நல்லா கரைச்சிட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் இந்த கரைச்ச ஒரு ஸ்பூன் இது மாவை அப்படியே நம்ம ஊற்றிடுறோம். ஊற்றிட்டு இதை நல்லா சுட தண்ணி கொதிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கரைச்சிட்டு இதில் ஊற்றணும். பாருங்கள், இந்த கஞ்சி வந்து நான் உங்களுக்கு வறுக்கிறது, அதை மிக்சியில் அரைச்சி ஜலிச்சு எப்படி அழகாக பக்குவப்படுத்தணும்னு காமிச்சிருக்கேன். நீங்கள் ஏலக்காய் போடுறதா இருந்தால் இனிப்பு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, இங்கே பாருங்கள், இந்த நாட்டு சர்க்கரையை போட்டு கலக்கும்போது ஏலக்காய் பொடி கொஞ்சோன்னு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உப்பு மாத்திரம் போடுறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு சிட்டிக்கை உப்பு போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கோங்க, சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் ஆறினவுடனே கெட்டி ஆகிடும். இந்த ஸ்டேஜ் தான் இப்போது இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் ஆறித்துனா கொஞ்சம் கெட்டிப்பட்டுடும். ஆனால் இதை ஆற வச்சு கொஞ்சம் நீங்கள் வந்து குழந்தைக்கு கொடுக்குறதா இருந்தால், 10 மாதம் குழந்தைக்கு கொடுக்குறதா இருந்தால் இந்த தண்ணி அளவுக்கு இவ்வளோ லிக்விடாக கொடுக்கணும். கொஞ்சம் பெரியவாக குடிக்கிறதா இருந்தால் கொஞ்சம் திக்காக காய்ச்சிக்கணும். இதுலேயே நீங்கள் பால் விட்டும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சர்க்கரையும் இங்கே பாருங்கள், நாட்டு சர்க்கரையும் ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பொடி பண்ணி வச்சுட்டு ஒரு சிட்டிகை இப்படி சேர்த்துக்கோங்க, போகிறோம். அதுவே நல்லா வாசனையாக இருக்கும். இல்லை நான் வெறும் இனிப்பு தான் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் இதுலேயே ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுட்டு, ஆனால் என்னென்னா தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. கையை நல்லா தொடச்சிட்டு ஸ்பூனெல்லாம் தொடச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான் இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா தண்ணி பட்டால் இதெல்லாம் வந்து ஃபங்கஸ் வந்துடும். இப்போ க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இதில் உங்களுக்கு வேணும்னா பால் கலந்துக்கலாம், இல்லை இப்படியே குடிக்கலாம். கொஞ்சம் ஆறினா இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிடும். இந்த ஸ்டேஜ் தான் இருக்கும். இதில் வேணும்னா நீங்கள் பால் கலந்துக்கலாம், இல்லை அப்படியே கொடுத்தா ரொம்ப நல்லது தான். இது இன்னும் கொஞ்சம் ஆறித்துன்னு வச்சுக்கோங்க. சூடு கம்மியாக கொஞ்சம் கெட்டிப்பட்டுரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் ஆற வச்சு கொஞ்சம் தண்ணி இது பண்ணி குழந்தைக்கு 10 மாதம் குழந்தைக்கு கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம். மற்றவாளுக்கெலாம் பால் கூட கலந்து நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக கலந்து கொடுத்துடலாம். இப்போ இவ்வளோ தண்ணிக்கு நான் ஒரு ஸ்பூன் தான் போட்டேன். அந்த அளவுக்காக தான் உங்களுக்கு காமிச்சேன். பாருங்கள், நம்மளோட கஞ்சி ரெடியாக எடுத்து அவ்வளோதான், அணைச்சிட வேண்டியது தான். வெந்தெடுத்து நிறையா பேர் இளநரை இருக்குது குழந்தைக்கு, சின்ன குழந்தைகளுக்கு வெள்ளை முடி இருக்குது, ப்ரௌன் முடி இருக்குன்றாங்க. அவங்கெல்லாம் இந்த கஞ்சி சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல எந்த மாதிரி கெமிக்கல் குறையிறதோ, விட்டமின்ஸோ மினரல்ஸோ குறையிறதோ அதை இது பேலன்ஸ் பண்ணிடும். ஏன்னா இதில் நம்ம எல்லாம் போட்டுறோமா, ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வெள்ளை முடி, க்ரே ஹேர் எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாயிடும். இதில் வந்து அத்தனை ஐட்டமும் இருக்கிறதுனால, ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ்லாம் இருக்கிறதுனால நீங்கள் இதை வந்து மெயினாக அதில் எல்லாமே இருக்குது. அதனால் இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா வகையிலையும் உங்கள் உடம்பை வந்து அது சரி பண்ணிடும் இந்த கஞ்சி. அப்போ நீங்கள் இந்த கஞ்சி செஞ்சு பார்த்துட்டு 1 மாதம் 2 மாதம் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, எப்பவும் போல் ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். ஒன்று சொல்ல மறந்துட்டேனே, சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும். நான் இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன்ல, சிட்டூஸ் அலப்பறை. அதை கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். பாருங்கள், அதில் நான் என்னென்னலாம் பண்ண போகிறேன், விலாக் போடுவேன். அப்புறம் குட்டீஸ்க்கு உண்டான சூப் போடலான் இருக்கேன். அப்புறமா வெளியில் போகிற இதெல்லாம் போடலான் இருக்கேன். நிறைய போடலான் இருக்கேன். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த இதுக்கு சப்போர்ட் பண்ணணும்.
நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன் உங்களோட சப்போர்ட்டை. சரிங்களா? நன்றி, வாழ்த்துக்கள்.